ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எம்போஸ்டுனாலே இந்த மாரி பைப்பிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த பைப்பிங் த்ரெட் வந்து நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். இது வந்து நம்ம க்ளூ வச்சும் நம்ம இந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சாரீல இந்த இது பண்றதுனால நான் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணாம த்ரெட்டாலே ஸ்டிச் பண்ணி நான் பண்ண போறேன். ஸோ சீவிங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்துக்கிறேன். ஸோ சீவிங் த்ரெட் எடுத்துட்டு நமக்கு எந்த பிளேஸ்ல இந்த த்ரெட் வேணுமோ அந்த பிளேஸ்ல வந்து நான் ஸ்டிச் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம ரேண்டமா எங்க வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துட்டு நார்மலா ஆல்ரெடி நம்ம பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டா பக்கத்துல வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஜிக்ஸாக்ல நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறேன். ஸ்டிச் பண்ணிட்டு இங்க ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கட்டர் எடுத்து இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஜிக்ஸாக்கால தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தென் கட்டர் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்க போறேன். கரெக்டாக அந்த லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த லைனுக்கு மேலே வந்து கட்டர் வச்சு சிங்கிள் இதுலேயே நமக்கு வந்து கட் ஆகாது. அப்படி என்ன பண்ணால் ஒரே பிளேஸ்லேயே நான் வந்து சின்ன கட்டர் நான் யூஸ் பண்ணுறதுனால ஒரே பிளேஸ்லேயே நான் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லைன் வந்து அதே மாதிரி நான் கட் பண்ண போகிறேன். இப்போ த்ரெட் இந்த சைடு இருக்கிறீங்களா? ஸோ நான் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த லைனுக்கு உள்ளார இருந்து இந்த அவுட்லைனுக்கு உள்ளேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூ வச்சு கூட அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேப் வந்து நீங்கள் ஒட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம ஏன்னா இந்த நீடில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்னுமே இந்த கேப் இது ரெண்டுத்துக்குள்ள கேப் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு இதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்த அவுட்டர் லைனுக்கு உள்ள வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பவும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். சேம் இந்த மாதிரி தான். ஏன்னா இன்னொன்று நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சீவிங் த்ரெட் இந்த இடத்துல ஆரி நாட் ஃபினிஷ் பண்ணதுனால இந்த பிளேஸில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நான் இந்த பிளேஸில் வந்து திரும்பவும் நான் த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இப்படி வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திரும்பவும் இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அந்த இது பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த கேப் வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக தெரியணுன்றதுக்காக நான் அந்த கேப்பை விட்டுட்டு கரெக்டாக அந்த அவுட்லைனுக்குள்ளே தான் நான் அந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்பயுமே இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு தடவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ அந்த சென்டரில் அந்த ஷார்ட் பேஜஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட்டை எடுத்துட்டு எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணால் 2 த்ரெட்டை தள்ளி இந்த பைப்பிங் த்ரெட் பாருங்கள் 1 2 2 த்ரெட்டை தள்ளி இந்த இடத்துல சென்டராக ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் திரும்பவும் அதே மாதிரி 2 த்ரெட்டை தள்ளி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் 2 த்ரெட் அந்த மாதிரி 2 த்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டிச் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த சென்டர் கேப் வந்து இதோட சின்னதாக வேணாலும் சின்னதாக பண்ணிக்கலாம். அப்படி சின்னதாக பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்? செயினோட ஹைட் வந்து கம்மியாகும் நமக்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஒட்டி இருக்கும்போது செயினோட ஹைட் வந்து கம்மியாகும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி நமக்கு ஒர்க் வந்து சேமாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நான் டர்ன் பண்ணால் திரும்ப அந்த த்ரெட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எங்கே புல் பண்ணமோ சேம் அதே பிளேஸ்லேயே நான் வந்து புல் பண்ணுறேன். திரும்பவும் 2 த்ரெட்டை தள்ளி அதுக்கப்புறம் திரும்பவும் 2 பைப்பிங் த்ரெட்டை தள்ளி அதுக்கப்புறம் திரும்பவும் 2 பைப்பிங் த்ரெட். ஸோ இந்த மாதிரி 2 பைப்பிங் த்ரெட்டை நான் தள்ளி தள்ளி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா அடர்த்தியாக தெரியணும். அந்த கேப் வந்து நல்லா விசிபிள் ஆகும்னா ஒரு 5-6 ஸ்டிச்சாச்சும் போடணும். நான் வந்து 6 ஸ்டிச்சஸ் வந்து நான் போட போறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி 2 போட்டிருக்கேன். இது தேர்ட் லைன். ஸோ தேர்ட் லைனும் சேம் அதே பிளேஸ்லேயே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் லைன் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்த் லைன் திரும்பவும் அதே பிளேஸ்லேயே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எந்த கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுமோ அதே கேப்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா? ஸோ அந்த லைனையும் இப்போ வந்து கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் வரும்போது அந்த பைப்பிங் த்ரெட் வரும்போது நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 த்ரெட். மொத்தம் இது வந்து ஃபோர்த் லைன். மொத்தம் நான் வந்து 5 லைன் ஆர் 6 லைன் நம்ம போடலாம். நமக்கு இந்த வித்து வந்து இந்த அகலம் வந்து த்ரெட்டோட அகலம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து 5 லைன் வச்சுக்கிறேன். நான் இதுவே எனக்கு கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. ஸோ நான் 5 லைன் வச்சுக்க போகிறேன். இது 5th லைன்.
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் இது வந்து சிங்கிள் லைன் மாதிரி தான். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதோட ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பண்ணோமோ அங்கே பண்ணாமல், இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 த்ரெட் தள்ளி பண்ணேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து டேரெக்டாக 2 த்ரெட் ஃபஸ்ட் லைனோட மிடில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த த்ரெட்டில் வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த லைன் இந்த இது இருக்குது, இங்கேருந்து 2 த்ரெட்டை நான் தள்ளுறேன் அப்படின்னா எனக்கு இதோட மிடில் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இதோட மிடில் இப்படி 2 லைன் தள்ளி இப்படி ஒட்டி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 லைன் தள்ளி பண்ணிட்டு திரும்பவும் அதே மாதிரி 2 லைன் தள்ளி, அதுக்கப்புறம் இங்கே 2 த்ரெட் தள்ளி, அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே சிங்கிள் த்ரெட். ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் பண்ணியிருக்கோம், ஒரு லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது எங்கெங்கெல்லாம் பண்ணுமோ அந்த பிளேஸ்லாம் திரும்பவும் ஒரு 5 லைன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும். இது வந்து இப்போ செகண்ட் லைன். ஹாஃப் போர்ஷன் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். திரும்பவும் சேம் மெத்தடில் தான் இந்த சைடு ஹாஃப் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பைப்பிங் த்ரெட்டும் நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. இது வந்து 4th லைன். மொத்தம் ஃபஸ்ட் டைம் நம்ம எத்தனை லைன் போட்டோமோ அதே லைன் தான் நெக்ஸ்ட்டும் போடணும். ஒரு தடவை 6 லைன், இன்னொரு தடவை 5 லைன், அந்த மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ஈவனாக வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 4th லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 5th லைன் திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் லைனும் முடிச்சிட்டேன், 5th லைன் முடிச்சிட்டேன் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம நெக்ஸ்ட் லைன் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணால், இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதோட மிடில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதோட மிடில்னா இங்கே, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன் எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இதோட மிடில், இந்த செயின் ஸ்டிச்சோட மிடில்னா நமக்கு இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒனுக்கு 2 த்ரெட் தள்ளி பண்ணுவீங்க. அப்போ தான் செகண்ட் செயினோட மிடில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னாலும், நான் எந்த பிளேஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? த்ரெட்டை வந்து நான் எந்த பிளேஸில் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது வந்து செகண்ட் லைன். அதே மாதிரி இப்போ 3rd லைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கை வந்து நம்மளுக்கு தரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு டைம் ட்ரை பண்ணி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வருதா இல்லை தப்பாக வருதா, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் ஒரு டைம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல மிஸ்டேக் வருதோ எப்படி நம்மளுக்கு அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு மிஸ்டேக் வருதுன்னா திரும்ப இன்னொரு தடவை வீடியோவை பாருங்கள். ஒன் டைம்லேயே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடாது இல்லைங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஒன் டைம் பண்ணுறதோட கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கே நல்லா விசிபிளாக தெரியும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த கட்டு எல்லாமே எப்படி தனித்தனியாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண பிளேஸ் வந்து ஒரு பள்ள மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணது. இப்போ இதில் பாருங்களேன், இந்த ஸ்டிச்சஸ்லையுமே எனக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு விசிபிளாக தெரியணும். அப்படி தெரியணும்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஒன்று விட்டு ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த லுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். 5 லைன்ஸ் போட்டேன் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிச் பண்ணும்போது இதோட மிடில் நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு இந்த பிளேஸில் வரும். ஸோ இந்த பிளேஸில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் 2 த்ரெட்டு தள்ளி, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 த்ரெட்டை தள்ளி, ரெண்டு லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா திரும்ப அது பாருங்க, நான் ஈவனாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். 5 லைன்னா 5 லைன் மட்டும் தான் எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுறேன். ஸோ அந்த 5 லைனை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து ஒரு ஈவனாக இருக்காது, ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ 4th லைன். ஸோ சேம் இதே மெத்தடில் தான் நெக்ஸ்ட் ஹாஃபுக்கும் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகுது இல்லைங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் ஹாஃபும் நீங்கள் பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ 5th லைன். அதே மாதிரி ஒட்டி ஒட்டி போடணும். கேப் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. 5th லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதோட மிடில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட மிடில் நெக்ஸ்ட் 2 த்ரெட்டை தள்ளி இன்னொருத்தோட மிடில், இந்த மாதிரி மிடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும்.
ஸோ இந்த கார்னர் தான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக எடுக்கிறேன். ஏன்னா இதே மெத்தட் தான் இப்போ நான் ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டேன்னா அதே மாதிரி தான் மற்ற செயின் ஸ்டிச்சுமே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படியே ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஃபைனலில் வந்து இப்போ போக போக த்ரெட் வந்து கம்மியாகுது இல்லைங்களா? ஸோ அப்படி கம்மியாகும் போது அந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இங்கே த்ரெட் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படின்னு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த இடத்துல புல் பண்ணி செயின் ஸ்டிச் போகிறேன்னு சொல்லிட்டு தெரியும், உங்களுக்கும் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட மிடில் இங்கே பாருங்க ஒயிட் கலர் த்ரெட் இல்லை இருந்தாலும் அதோட மிடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த முன்னாடி இருந்த செயின் ஸ்டிச்சோட மிடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் த்ரெட் எதுவுமே தெரியக்கூடாது. இப்போ ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 செயின் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செயின் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயின் 2 செயின் தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அந்த த்ரெட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃபில்லிங் பண்ணிவிட்டு விட்டுறணும். அவ்வளோதான். இதோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஷேப்புமே கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஷேப்புமே நெக்ஸ்ட் சைடு நெக்ஸ்ட் ஹாஃப்மே நம்ம வந்து பண்ணணும். ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் இதே மாதிரி திரும்பவும் இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த செயினோட சென்டர் அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, இங்கே செகண்ட் ஸ்டிச்சு, இங்கே தேர்ட் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக ஃபில் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக இது எப்படி அவுட்லுக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நான் சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு இவ்வளோ தானே ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணும். பட் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸி என்ன மிஸ்டேக் வருதோ அது எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்னு தோணும். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நம்ம அந்த கேப் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணதுனால நம்மளுக்கு எப்படி அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக ஈவனாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈவனாக தெரியணும்னா நம்ம வந்து இப்படி கொஞ்சம் லென்த்தாக த்ரெட் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும் தான் நமக்கு ஈவனாக தெரியும். ஸோ 2 ஹார்ட்டுமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.